ஹாய் ஈவர்ஸ், இன்னைக்கு 1000 கோயில்கள் கொண்ட நகரமான காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மனோட திருவிழாக்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊரும் காஞ்சிபுரம் தான். காஞ்சி ஒரு புண்ணிய ஸ்தலம், ஒரு முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்கிற இடம் எதுனா அது காஞ்சிபுரம் தான். ஸ்ரீ காமாட்சி அம்மனை வணங்குற வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. அது காமாட்சி அம்மன் அருளால் மட்டும்தான் நமக்கு அமைஞ்சது. எப்பயுமே எதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறது. நம்ம ஒவ்வொரு ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஸ்தல வரலாறையும் கடவுள்களையும் தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஸ்ரீ காமாட்சி அம்மனோட ஆலய திருவிழாக்களில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். பகலில் ஒரு வாகனமும் இரவில் ஒரு வாகனமும் அவங்க எழுந்தருள்றாங்க. அந்த வகையில் நம்ம முதல் பகல் வாகனமான வெள்ளி மூசகத்திலிருந்து வெள்ளி விருஷப வாகனம், தங்கம்மான் வாகனம், மகர வாகனம், வெள்ளி சந்திர பிரப்பை வாகனம், தங்க சிம்ம வாகனம், யானை வாகனம், தங்க சூரிய பிற்பை வாகனம், தங்க ஹம்ச வாகனம், தங்க பல்லக்கு வாகனம், இரவு நாக வாகனம், 8/3/2025 சனிக்கிழமை சப்பர வாகனத்தில் அம்பாள் எழுந்தருளி நமக்கு பக்தர்கள் காட்சி கொடுக்குறாங்க. அந்த நிகழ்வை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு காட்சியாக இருந்தது. ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. முத்து சப்பரத்தில் எல்லாமே முத்தால் செஞ்சு அம்பாள் அதில் அமர வச்சு 4 வீதி ராஜ வீதி சுற்றி அம்பாள் ஆலயத்துக்குள்ளே வர்றாங்க. அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் அம்பாள் கிளம்பி ஒவ்வொரு வாகனத்தில் போய் நம்ம ஆதிசங்கரர் மடம் சங்கர மடத்துக்கு போய் ஸ்ரீ ஆதிசங்கரிடம் அனுமதி பெற்றே அம்பாள் வீதி உலா போகிறது எப்பயுமே நடக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும். அது மாதிரி தான் ஸ்ரீ ஆதிசங்கர்கிட்ட அனுமதி பெற்று 4 ராஜவீதியும் போயிட்டு அம்பாள் ஆலயத்துக்குள்ளே எழுந்தருளி இங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கிற அந்த அற்புதமான காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சப்பரத்துலேருந்து எழுந்தருளி ஆலயத்துக்குள்ளே போகிற காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அருமையான காட்சியாக இருந்தது. அவங்களுடைய ஜடை அலங்காரமும் அவங்களோட அலங்காரம் கையில் புல்லாங்குழல் வச்சுட்டு அவ்வளோ ஒரு அழகாக ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு காட்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அம்பாள் எழுந்தள்ளி அந்த முத்து சப்பரத்தை எல்லா பக்தர்களுமே தொட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாதத்தில் வச்சிருக்கிற வெற்றிலை, குங்குமம், பூ, இந்த மாதிரி எல்லா பிரசாதங்களையும் பக்தர்களுக்கும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு எல்லா பக்தரும் ரொம்ப ஒரு மன திருப்தியோட மூலவர் காமாட்சியும் வழிபட பொதி தரிசனத்தில் போய் நம்ம வழிபட்டுக்கலாம். உள்ள மூல காமாட்சி அம்பாள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பத்மாசன கோலத்தில் அவங்களுடைய கண்ணாலே பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறதுக்கு பக்தர் கூட்டம் அலை மோதிட்டுருக்கு. அவ்வளோ பக்தர்களும் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளோட பிரசாதத்தையும் பெற்றுட்டு
ஸ்ரீ காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணது ரொம்ப நிறைவான ஒரு மனநிலையை கொடுத்தது. காமாட்சி அம்பாளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு மன நிறைவோடையும் நம்ம கிளம்பியாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பை பாய்.